4 ஆண்டுகள் ஆட்சியில் மக்களுக்கு ஒன்றுமே செய்யாத முதலமைச்சர் போட்டோ ஷூட் நடத்துகிறார் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமரன். வணக்கம். விவரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு விழாவில் பங்கேற்கும் போதெல்லாம் அரசியல் பேசுகின்றார் என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருப்பத்தூரில் இன்று முதலமைச்சர் பேசும் பொழுது அண்ணா பெயரை அதிமுக அடமானம் வைத்து விட்டது என்று பேசியதை குறிப்பிட்டிருக்கின்றார். அண்ணாவுடைய பெயரை உச்சரிப்பதற்கு கருணாநிதியின் மகனுக்கும் திமுகவிற்கும் கொஞ்சமாவது அருகதை இருக்கின்றதா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், அண்ணா இதயம் அண்ணா என்று கண்ணீர் வடித்த கையோடு அவர் கொள்கைகளை குழி தோண்டி புதைத்த கட்சி திமுக என்று விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். திமுகவை அண்ணாவினுடைய கொள்கை விழுமியங்களை நெஞ்சில் ஏந்திய அவருடைய இதயக்கனி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கமான அதிமுக தான் அதை பின்பற்றியது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு நாள் ஒரு நொடி கூட எங்கள் பெயரிலும் கொடியிலும் மட்டுமல்ல எங்கள் ரத்தத்திலும் குடியிருக்கக்கூடிய அண்ணா அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாவுடைய கொள்கைக்கு மாறாக குடும்ப ஆட்சி நடத்துகின்றது திமுக என்று விமர்சித்திருக்கின்றார். மேலும் இன்று விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் 1999 முதல் 2004 காலகட்டத்தில் மத்தியில் பதவி சுகத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் இது பற்றி அவருக்கு தெரியாதா, யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் என்றும் கேட்டிருக்கின்றார். கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழகத்தை அதன் உரிமைகளை அடகு வைத்தது திமுக எனவும், தன்மானமிக்க தமிழ்நாட்டு மக்கள் பகல்வேட காட்சியான திமுகவை 2026 நிச்சயம் விரட்டி அடிப்பார்கள் எனவும், திமுகவால் பறிபோன தமிழ்நாட்டினுடைய அமைதி, வளம், வளர்ச்சி, மாநில உரிமை அனைத்தையும் மீட்டு தருவோம் எனவும், தமிழக மக்களுக்கு நான் அளிக்கக்கூடிய 2026 தேர்தலுக்கான முதல் வாக்குறுதி இதுதான் எனவும் பதிவிட்டுள்ளார். நான்காண்டுகள் ஆட்சியில் மக்களுக்கு ஒன்றுமே செய்யாத முதலமைச்சர் போட்டோ ஷூட் நடத்துகிறார் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசு விழா என்ற பெயரில் அரசியல் பேசும் முதல்வர் அதிமுகவை பற்றியே புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். அண்ணா பெயரை அதிமுக அடமானம் வைத்துவிட்டது என்று முதல்வர் என்று முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு இபிஎஸ் இவ்வாறு பதிலடி கொடுத்திருக்கிறார். அண்ணா பெயரை உச்சரிக்க மு.க.ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் கொஞ்சமாவது அருகதை இருக்கிறதா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.